டைரக்டர் முத்தையா டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்ல என்னென்ன அந்த படங்களோட வெற்றி தோல்வி நிலவரங்கள் அதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமா அந்த படங்களோட வெற்றியின் அடிப்படையில் கவுண்டவுன் பேசிக்கல பார்க்க போறோம். ஆக்சுவலி முத்தையா வெறும் 8 படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் முத்தையாக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பேர் இருக்குன்னே சொல்லலாம். அதை தாண்டி நிறைய நெகட்டிவ் பேர் இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இவர் நெகட்டிவா பேசுறவங்களா நிறைய பேர் இவர் வன்மம் கக்கறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் வன்மம் கக்குவாங்கன்றதெல்லாம் நம்ம ஒரு படங்களை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய இடங்களில் பேசுவோம். ஆக்சுவலி நம்ம முத்தையான்றவர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அவருக்குண்டு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. ஆக்சுவலி சவுத் சைடில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு கதை அம்சத்தோட அதை தாண்டி நம்ம முத்தையா வந்து உறவுகளுக்குள்ள இருக்க நிறைய படங்கள் எடுப்பார். இன்னும் ஆக்சுவலி இதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லணும், பாசமும் ரோசமும் சேர்ந்த மாதிரி நம்ம முத்தையா படங்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம முத்தையா படங்களின் வெற்றி நிலவரங்களும் அண்ட் வெற்றியின் கவுண்டனையும் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் கொடிவீரன். கொடிவீரன் நம்ம முத்தையாக்கு 4வது படமாக ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ஒரு 3 படம் கொடுத்து அவருக்கான ஸ்டாண்டை நிரூபிச்சிருக்காரு. ஸோ அதோட அவருடைய வெற்றி படம் கொடுத்த அந்த ஹீரோவுடைய சேரும்போது இந்த படத்துக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்புன்றது இருக்க தான் செஞ்சுது. ஆனால் இந்த படம் ரெடியாகும் போதே இந்த படத்தோட பட்ஜெட் காரணமாக ஆக்சுவலி அந்த ப்ரொடியூசரே தற்கொலை பண்ணிட்டான்ற மாதிரி சில நெகட்டிவ்லாம் வந்தது. அப்புறம் இந்த படமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த படத்தை பெருசாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் பொங்கலுக்குலாம் பெரிய பெரிய படங்கள்லாம் வந்துடுச்சு. ஆக்சுவலி இந்த படம் கான்செப்ட்ன்றதும் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு முத்தையா படமாக இருந்ததுனால பெருசாக யாருக்கும் தெரியல தான் சொல்லுவோம். உங்களுக்கு யாராவது தெரியுமா கொடிவீரன் ஒரு படம் வந்தது தியேட்டரிக்கல்ல. சரி, நம்ம முத்தையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பாசமும் ரோசமும் கலந்த மாதிரி தான் எடுப்பாருன்ட்டு. அந்த ரோசத்தில் கேட்கவே தேவையில்ல, பசுபதியை வில்லனா போட்டு பூர்ணிமா வில்லியா போட்டு ரொம்பவே அழகாக அவருக்கான அந்த ஸ்டைலில் மிரட்டி தான் இருப்பார். பட் அந்த பாசம்ன்றது பார்த்தீங்கன்னா தங்கச்சி பாசம். ஆக்சுவலி வில்லனுக்கும் தங்கச்சி பாசம், ஹீரோவுக்கும் தங்கச்சி பாசம்ன்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் இந்த படத்தை பண்ணியிருப்பாரு. எனிவே அது ஆடியன்ஸால் பெருசாக ஏற்றுக்க முடியலையா என்ன விஷயம் தெரியல. முத்தையா படம்லாம் கமர்ஷியலாக எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஆனால் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் கொடிவீரன் வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்ற மாதிரி ஒரு ஃபிளாப் கேட்டகரிக்குள்ள போயிடுச்சு. நமக்கு 7வது இடத்துல பார்க்க போற படம் காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம். நம்ம முத்தையா கடைசியா டைரக்ட் பண்ண படம் இந்த படம் தான். அவருடைய 8வது படமா அது ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் இதை எதிர்க்கிறதுக்கே ஒரு கூட்டம் ரெடியா சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் வழக்கமா நம்ம முத்தையா என்ன பண்ணுவாரோ அதை தான் பண்ணி வச்சிருக்காரு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ரிவ்யூ கொடுத்தாங்க. ஆக்சுவலி முத்தையா அவர்கிட்ட ஒரு பேட்டர்னை வச்சு எல்லா படமும் அதே மாதிரி தான் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் நிறைய ஆக்ஷன் சீன்ஸோட இருந்தது, நிறைய பேரால் கலாய்க்கப்பட்டது. ஸோ அந்த கலாய்ப்பு அந்த ட்ரோல்லேயே இந்த படம் வந்து தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிடுச்சு தான் சொல்லணும். ஆனால் எல்லாத்தையுமே ஜி நெட்வொர்க் வந்து வித்துடுறாங்க. நம்ம முத்தையா படத்தை பொறுத்த வரைக்கும் கொடிவீரனும் அப்படி தான் வாங்கிட்டு இருப்பாங்க. காதர் பாஷாவும் அவங்க வாங்கி ஜிடிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக அங்கே போயிட்டு இருக்கு. சேம் டைம் ஆன்லைன்லாம் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் இந்த படத்து மேலே இருந்தது. ஏன்னா படமாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையா என்ன பண்ணுவார், ஆக்சுவலி ரோஷத்துக்கும் வீரத்துக்கும் ஒரு குடும்ப பிரச்சனையை வந்து ரொம்பவே ஆக்சுவலி குடும்ப பிரச்சனை நம்மளுது இங்கே தான் முக்கியமாக பார்க்கணும். இவர் வந்து ஒரு கேஸ்ட்டுக்கும் இன்னொரு கேஸ்ட்டுக்கும் சண்டை மூட்டுற ஆள் கிடையாது. ஏன்னா இவரை வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கீழே இருக்கவங்க மேலே வரணுன்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கீழே இருக்கவங்கள வில்லனான்ற மாதிரிலாம் காட்ட மாட்டார். அவங்க சமூகத்துலேயே அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் அவர் எப்பயுமே படமாக பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலையும் உறவுகளுக்குள்ள தான் 1008 பிரச்சனை இருக்கும். ஸோ அதில் வந்து பாசம் ரீதியாக பார்க்கும்பொழுது இதில் ஒரு வளர்ப்பு தந்தை அப்புறம் அண்ணன் பொண்ணை பார்த்துக்கிற அந்த அத்தை கேரக்டர் இந்த மாதிரியான அந்த உறவுகளுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருப்பாரு. அதோட இந்து முஸ்லீம் அந்த ஒரு சில விஷயத்தையும் இந்த படத்துக்குள்ள இணைச்சி ரொம்பவே அழகாக கமர்ஷியலாக வந்து அவருக்கு என்ன பேட்டர்னில் கொடுப்பாரோ அதே பேட்டர்னில் கொடுத்துருப்பாரு. ஆனால் முத்தையாவை எதிர்க்கிற குரூப்புக்கு வந்து ஒரு பெரிய பவரே கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து நெகட்டிவாக கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்கள் நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி முத்தையா மேலேயும் குறை தான். ஏன்னா வந்து டோட்டலாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி படம் எடுத்துட்டு இருந்தாக்கா படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் டிஃப்ரெண்டே தெரியாமல் படம் எடுத்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்றதுல சின்ன மாற்றம் கொடுத்தாலும் டெம்ப்ளேட்ன்றதை வந்து அப்படியே வந்து அடிச்சு தொங்க விடுறாரு ராணியில் அடித்த மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஏன்னா இங்கே முத்தையா பற்றி நான் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே தான் சொல்ல வந்திருக்கேன். முத்தையா பற்றி ப்ளஸ்ஸை மட்டும் சொல்கிறதுக்கோ ஆக்சுவலி முத்தையான்னு கிடையாது, எல்லாருக்குமே ப்ளஸ் மட்டும் கிடையாது மைனஸும் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி முத்தையா வந்து அவரோட வழக்கமான கமர்ஷியலை கொடுத்து இந்த படத்தை மைனஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பாப்போம் இதுக்கப்புறம் அவர் எடுக்க போகிற புது படத்துலையாச்சு ஆக்சுவலி நம்மளை எதிர்க்கிறதே ஒரு குரூப் வந்துட்டு அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் நம்ம அந்த கமர்ஷியல் பேட்டர்ன்றதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்றத அவருக்கான அந்த டெம்ப்ளேட்டை மாற்றி அவருக்கான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் மாற்ற மாட்டார். அவர் அதுக்குள்ளே வந்து ஊறிட்டார். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை அந்த சீன்ஸ் அந்த ஒரு சப்ஜெக்டை மாற்றினார்னா அவருக்கான படங்கள் திருப்பியும் வெற்றி அடையும். என்ன தான் கத்துறவங்க கத்துறாலும் கதர்னாலும் ஆக்சுவலி நார்மலாக ஒரு கமர்ஷியல் படத்தை ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு வந்து 6வது இடத்துல பார்க்க போகிற படம் புலிக்குத்தி பாண்டி. இந்த புலிக்குத்தி பாண்டி டிவியில் தான் வந்தது, சன் டிவியில் போட்டாங்க. ஆக்சுவலி படம் தேட்டரில் வரல. அதுக்கப்புறம் வந்து ஓடிடிலாம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பிக்கப்லேயே இந்த படம் போயிட்டு இருக்கு. தேட்டரில் வந்திருந்தாலே இந்த படம் சூப்பராக ஓடி இருக்கும்ன்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேர் வாங்கின படம் தான். ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப டவுனில் வைக்காம இந்த அளவுக்கு மேலே வச்சிருக்கோம் ஒரு டிவியில் வந்த படத்தை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட டிவி விமர்சன ரீதியாக ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை மூலமாக பார்க்கணும்னா இன்னும் கூட நம்ம 2 படி மேலே கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆடியன்ஸுக்கு கிடைச்சது. இந்த படத்துலையும் வழக்கம் போல் வந்து ஊருக்குள்ளே இருக்கிற அந்த பஞ்சாயத்து பிரச்சனை இந்த மாதிரி ஆக்சுவலி அவரோட டெம்ப்ளேட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மாற்றுவார்.
ஆக்சுவலி அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்றது ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவே பெருசாக வந்து கவர்ந்துருச்சுறாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கோசம் போராடுறான்றதுல எக்கச்சக்கமான படம் பார்த்தாச்சு. பட் ஒரு ஹீரோயினி ஹீரோ சாவுக்காக பழி வாங்குறா அப்படின்றது, அதுவும் ஒருத்தன் தன்னோட பொண்டாட்டிக்கோசம் திருந்தி வாழ்றான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்பவே அழகாக வந்து நிறைய பேரை கவர்ற மாதிரி, அதுவும் ரூரல் ஏரியாவில் இருக்க பெண்கள்லாம் இந்த படத்தை வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடுற அளவுக்கு இந்த புலிகுத்தி பாண்டி அவ்வளோ அருமையாக, அதுவும் சன் டிவியில் கொடுத்ததுக்கும் அதுக்கும் ரொம்பவே சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ஸோ அதனால இது வந்து ஓடிடிலே வந்திருந்தாலும் இதோட இட்டுவேட்டியாக கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஹிட்டுக்கு மேலே தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ். பட் மீதி படங்கள்லாம் தியேட்டரில் வந்திருக்குன்றனால நம்ம இந்த படத்தை இன்னும் டாப்பில் கொண்டு போக முடியாமல் நம்ம இந்த ஒரு கவுண்டர்லேயே வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம முத்தையா பாசம் அந்த ஒரு ரேஞ்சில் இந்த படத்தில் பொண்டாட்டி புருஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு பாசம்ன்றது, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்டாட்டியோட ரிலேஷன்ஸ் மேலே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. வில்லனா வந்து ஒரு அந்த டெம்ப்ளேட்ன்றதை ரொம்பவே அழகாக ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ஆடியன்ஸை வந்து ஓரளவுக்கு புலிகுத்தி பண்ணி நல்லாவே கவர்ந்ததுன்னு தான் சொல்லணும். ஸ்ரீ நம்ம லட்சுமி மேனனுக்கும் நம்ம முத்தையாகும் ஒரு பெரிய சூப்பர் காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ஒரு புலிகுத்தி பாண்டிலையும். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் தேவராட்டம். இந்த தேவராட்டம் படம் இங்கே சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக தெரியும். ஆனால் கிராமப்புறம் சவுத் சைடில் இருக்கவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக பார்க்கப்பட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்துலாம் பெரிய ஒரு ரன்னிங்லாம் கிடைக்கிறல, 25 நாள் அந்த மாதிரி தான் ரன்னிங் கிடைக்குது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியான படம் அப்படின்றது தேவராட்டம் ஸ்கிரிப்ட் மூலமாக நிரூபிச்சுன்னு சொல்லும். கௌதம் கார்த்திக்லாம் வெற்றிங்கிறதுனா என்னங்க அப்படின்னா கீழே என்ன வேலை அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். பட் அவருக்கு இந்த தேவராட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்த படம் தான் சொல்லும். ஆக்சுவலி நம்ம முத்தையா வழக்கம் போல அவரோட அந்த 8 படங்களும் ஒரே டெம்ப்ளேட் தாங்க, டெம்ப்ளேட்டில் மாற்றமே கிடையாது. ஆனால் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்றதுல ஆக்சுவலி அந்த ரோஷம்ங்கிறதுலாம் கூட உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த பாசத்துக்கான உறவு முறை அப்படின்றது வந்து இங்கே அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற அந்த பாசம், அதை தாண்டி வந்து அந்த மாமா மச்சாங்குள்ள இருக்க அந்த ஒரு ஆக்சுவலி மாமா மச்சானா நம்ம ரன்னு, அப்புறம் சிவப்பு மஞ்சள் பச்சை, இந்த மாதிரி நிறைய படங்களை பார்க்கலாம். பட் இந்த தேவராட்டத்தில் அது வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. அக்கா தம்பி பாசம்ன்றதுலாம் ரொம்பவே அழகாக வந்து சூப்பராக சித்தரிச்சிருப்பாங்க. இது ஒரு கதை அம்சமாக பல பேரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண படம் தான் சொல்லி ஆகணும் இந்த தேவராட்டம். தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் படமாகவும் இந்த தேவராட்டம் அமைஞ்சுது. ஆனால் இதில் வந்து ஆக்சுவலி வன்மம் கக்குற குரூப்ன்றது இந்த படத்தையும் வந்து விட்டு வைக்கல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம முத்தையாவும் வந்து கமர்ஷியலில் ஒரே டெம்ப்ளேட்டில் எடுத்திருந்தா அந்த மாதிரி ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. பட் அவங்கள நிறைய பேருக்கு அந்த தேவராட்டம்னு பேர் வச்சதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை தாண்டி அந்த கான்செப்டில் வர சில விஷயங்கள்லாம் ஆக்சுவலி பெருமை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்தவனை கை காட்டி இவன் கெட்டவன் அப்படின்ட்டு படம் எடுக்கிற குரூப்பெல்லாம் வந்து நியாயமாக பேசுகிறாங்க. பட் இவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க விஷயம், அவங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த நிறைய முரண்பாடுகள், இதெல்லாம் வந்து படம் எடுக்கும்போது இல்லை வன்மம்ன்றது எங்கே இருக்குன்ட்டு எனக்கு புரியல. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய மோனோபுல்லிங்கிறது தான் விஷயங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி ஆண்ட பரம்பரைன்ட்டு ஒருத்தவங்க குரூப் குத்தி ஆக்சுவலி இவங்களாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஆண்ட பரம்பரைன்றதுலாம் எந்த காலத்தில் இருந்ததோ இல்லையோ இன்னைக்கு எல்லாருமே வந்து அன்றாடம் காட்சி அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃபாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள்ன்றது வந்து படங்களாக பார்க்காம இதை ஒரு ஜாதிய படமா அப்படின்ற மாதிரி பார்த்து முத்திர குத்தி முத்தையான்றவரையே வந்து மேலே போக விடாமல் பார்த்துட்டு இருக்காங்க. எனிவே கமர்ஷியலாக வந்து ஆக்சுவலி இந்த பழி வாங்குற படலாம் அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த விஷயம்ன்றது ஆக்சுவலி சோசியலாக எல்லா மக்கள்கிட்டையும் சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து அது கனெக்ட் ஆகிறதுனால இந்த படம் பலருக்கு பிடிச்ச படமாகவே மாறி இருக்கும். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் மருது. மருது நம்ம முத்தையாவுக்கு 3வது படமாக ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார் காஸ்டிங்கி முத்தையா எல்லாருமே ஒரு பிரபலத்தன்மை இருக்கும்போது நல்ல ஒரு எதிர்பார்ப்புலேயே வந்தது. ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் வரும்போது இந்த படம் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். தியேட்டரில் வந்து ரிவ்யூ ரீதியாக வந்து இவரை வந்து கழுவி ஊற்றுறதுக்கிட்டே ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க கழுவி தான் ஊற்றிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு திராவிட மாடல், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு இதெல்லாம் கழுவி ஊற்றினா தான் பொல போடும், அப்புறம் இந்த பகுத்தறிவு அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நிறைய ஒரு பெரிய அரசியல் இருக்குது, அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எனிவே இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிறைய முரண்பாடுகள், அந்த சண்டைகள், அந்த ஒரு கமர்ஷியல் ரீதியாக இந்த படம் வந்து ரொம்பவே அழகாக நடந்திருக்கும். ஆக்சுவலி மருதுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்தது. அதை தாண்டி டிவியில் போட்டாங்கன்னா இந்த படம் டிஆர்பியில் செமையான ஒரு ரேட்டிங்கில் போகுது. அந்த அளவுக்கு வந்து இந்த மருது பல பேருக்கு மிக பிடிச்ச படம். இந்த படத்தில் உங்களுக்கு பாசம் ரீதியாக பாட்டிக்கு இல்லை, ஆக்சுவலி அப்பத்தா, அந்த ஒரு அப்பத்தா இல்லை அவங்க அம்மாச்சி தான் இல்லை, அந்த ஒரு பாட்டி பேரன் அப்படின்ற அந்த உறவை ரொம்பவே சூப்பராக வேற லெவலில் சொல்லியிருக்க ஒரு படமாக இந்த மருது இருந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம முத்தையா வந்து எந்த அளவுக்கு ரூரல் சப்ஜெக்ட் மக்களை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாதுன்றது இந்த மாதிரி வந்து அவங்க பாசத்துலையும் சரி வீரத்துலையும் சரி சலச்சவங்க கிடையாதுன்ற மாதிரி தான் இந்த படமே இருக்கும். அதை ஸ்க்ரீனில் பிரதிபலித்ததுன்றது ரொம்பவே சம கமர்ஷியலான பிரசன்டேஷன் தான் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மிகப்பெரிய வெற்றியை தியேட்டரில் மக்கள் தரலனாலும் ஒரு வெற்றிங்கிற ரேஞ்சை மருது படம் அடைஞ்சது. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் குட்டி புலி. குட்டி புலி தான் நம்ம முத்தையாவுக்கு வந்து முதல் படமாக ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகும்போது படம் ட்ரைலர் ஆகட்டும், படம் பார்த்ததுக்கப்புறம் கூட சரி படம் நல்லா இருக்கு, பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த கான்செப்ட்ன்றது இந்த பாசத்திலேயே வந்து இந்த ஒரு பாசம், அதாவது அம்மா சென்டிமெண்ட்டில் நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அதில் இந்த அம்மா சென்டிமெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த கூட இருக்கிற அந்த ஒரு ஸ்டெப் மதர் மாதிரி எடுத்துங்க, அந்த மாதிரி பல பேருக்கு பலர் இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்களோட குடும்ப வாழ்க்கையில். ஸோ அதை வந்து ரொம்பவே அழகாக வந்து கரெக்டான இடத்துல வந்து பிரதிபலிச்சிருப்பாரு. இந்த படம்லாம் வந்து ஒரு சவுத் சைட் மக்கள் அப்படியே வந்து வச்சுக்கிட்டே ஆக்சுவலி ஓரளவுக்கு அப்படியே வச்சு தான் ஓட்டியிருப்பாரு. ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி
வெற்றியை இந்த படம் அடையும் எதிர்பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி மருதை விட குட்டிப்புலி ஒரு பெரிய வெற்றியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேட்ரிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு குட்டிப்புலியோட பட்ஜெட் ரொம்ப கம்மி மருதை கம்பேர் பண்ணும்போது. பட் தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது அப்போலாம் பெருசாக வந்து படங்கள் ட்ரைனஸ் இருந்தது தேட்ரிக்கலில். ஸோ ஒரு 50 நாளைக்கிட்ட குட்டிப்புலி ஓடி ரொம்ப நல்ல ஒரு வெற்றியாச்சுன்னு சொல்லலாம். ஹிட் வரையா கிளியராக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்ன்றது சூப்பர் ஹிட் ரேஞ்சுன்றது தாராளமாக சொல்லலாம். சூப்பர் ஹிட் வரைக்கும் கூட சொல்லலாம். இந்த ஒரு காம்போ இந்த ஒரு இதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆனதுனால தான் சசிகுமார் கூட திருப்பியும் ஒரு படம் பண்ணுறதா வந்து அவங்க புக் ஆகியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த குட்டி புலி அப்படின்ற படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆன இயர்ன்றதை முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அட்டகத்தி வெஸ் குட்டி புலி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தமிழ்நாடு வச்சு ரஞ்சித் வெஸ் முத்தையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோ பண்ணும் போல இருக்கு. ஏன்னா முத்தையா ஒரு மாட்டம் சிவனேன்ட்டு அவரோட மக்களுக்குள்ளேயும் அவரோட அந்த மண்ணுக்குள்ளேயும் நடக்கிற சில விஷயங்களை வந்து அழகாக படம் பண்ணிட்டு போயிடுவார். பட் அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி படம் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கான அந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி நீங்களா யாருடா உங்களை பற்றிலாம் ஏன்டா படம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து எதிர்த்துட்டு இருப்பாங்க இந்த படத்தை. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலி ரஞ்சித் வந்து கீழே இருக்கவும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் எடுத்தா ரசிக்கிறீங்க. முத்தையா படம் எடுத்தால் மட்டும் வன்மத்தை கேட்கறதுக்கிட்டே ஒரு பெரிய குரூப் இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி அவங்களாம் திராவிட பாடல்றது அப்புறம் பகுத்தறிவு அது இதுன்னு சொல்லிட்டு வேற குரூப்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. அவனுங்க என் மண்ணை பற்றியும் அவனுங்க மக்களை பற்றியும் படம் எடுத்துகிட்டு போகிறல எவனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. ஆக்சுவலி நான் அதை சார்ந்து பேச வரல. எனக்கு ரஞ்சித்தை காட்டிலும் இங்கே முத்தையா படங்கள் பரவாயில்ல. ஏன்னா ரஞ்சித் வந்து கிளியராக சொல்லுவார் அவன் எதிரி அவன் என்ன அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கலவரத்தை உண்டு பண்ணுவார். பட் முத்தையாரெலாம் கிடையாது. நாங்கள் எங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுப்பார். ஆக்சுவலி நான் இப்போல்லாம் பேசுறதுனால எனக்கான ஒரு நெகட்டிவ் திங்கின்றது நிறைய பேர்கிட்ட ஏற்படும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி மக்களை மோனோபோலிங் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க யோசிக்க கூடாது அந்த சொந்த மூலையை வச்சு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட மக்கள் வந்து என்ன நீ அவன் தானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இங்கே இவன்றதுலாம் பிரச்சனை இல்லைங்க. சினிமா ஒருத்தன் எப்படி எடுக்கிறான் அவன் வந்து மக்களுக்குள்ளே வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து காட்டுறான் அப்படிங்கிறது மட்டும் தான் பிரச்சனை. ஒருத்தன் அவன் வாழ்ந்தான் போனான் செத்தாங்கிறத காட்டுறான் சண்டை போட்டாங்கிறத காட்டுறான். அது அவனுங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை. ஸோ அப்படி படம் எடுத்தால் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு வந்து அவன் தான் இவன் தான் சொல்லிட்டு அதுதான் தப்புன்ற ஒரு விஷயம் தான் இங்கே பேசுகிறேன். என்னோட டாபிக் நியாயமாக தான் இருக்கும். பட் இங்கே நியாயம் முக்கியம் இல்லை. இங்கே எல்லாரும் ஒரு குரூப்பில் நிற்கிறாங்க. இங்கே வந்து சரியாக தப்பாங்கிறது முக்கியம் கிடையாது. இங்கே எது வந்து ரொம்ப நாளாக சிம்பதியில் இருக்கோ அதுதான் டாப்பஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த சைடு தான் நின்னாக்கா நம்ம நல்லவன் சொல்லுவாங்க. பட் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யோசிக்கிறனால எது நியாயமோ கர்மமோ அதை பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே ஒரு சைடு நின்று ஆக்சுவலி இவங்களுக்கு பேசினா தான் நம்மளை சப்போர்ட் பண்ணுவான்றதுக்கோசம் போலியாக ஒரு விஷயத்தை பேச முடியாது. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் விருமன் படம் நம்ம முத்தையாவுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புலேயே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சங்கர் பொண்ணு அறிமுகமாகறாங்க. அதோட நம்ம கார்த்திக்கோட ஒரு நல்ல வெற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு காம்போவில் நல்ல ஒரு எதிர்பார்ப்போட பாட்டு கிட்டலாம் ஹிட் ஆகிட்டு ஒரு சம்மர் ரிலீஸில் வருது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வழக்கம் போல் முத்தையா படத்துக்கான அந்த சாயம்லாம் பூசி படத்தை ஓட விட பண்ணிடணும்னு நிறைய பேர் பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுக்க தான் செஞ்சாங்க. ஆக்சுவலி முத்தையா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனைனா நான் முத்தையாவை வந்து ஆக்சுவலி அவரோட எந்த இதுலேயும் நான் சப்போர்ட் பண்ணணுன்றது வந்து எனக்கு நோக்கமே கிடையாது. அவர் படம் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஒரு நல்ல ஒரு சவுத் சைடு இருக்க மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களோட வாழ்வியலை வந்து கம்பேர் பண்ணி அவர் எடுக்கிறதுல கெட்டிக்காரர் தான். ஆனால் டெம்ப்ளேட்டுன்ட்டு ஒன்று வச்சுட்டு மனுஷன் சாவடி பருப்பாருங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் விருமன்லேயும் நடந்திருக்கும். ஆக்சுவலி இது படமாக வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்டோட சில விஷயங்கள் இருக்கலாம் செஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீராப்புண்டு ஒரு படம் வந்து அந்த மாதிரி. அப்புறம் இது நம்ம முத்தையாவோட உறவுகள் செக்ஷனில் அப்பா பையன் இவங்க 2 பேரும் மையமாக வச்சு வந்தது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி டெம்ப்ளேட்லேயே என்ன தான் இவர் சொதப்பினாலும் என்ன தான் பண்ணாலும் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுன்றதை சின்னதாக கொடுக்க தான் செய்கிறாரு. ஸோ அது ஆடியன்ஸை வந்து கவர வச்சிருச்சு. அதனால் ரிவ்யூவர்ஸ்லாம் கண்டுக்கல. ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்து சின்ன கமர்ஷியல் இருக்குன்றதால இந்த படத்தை தேட்டரிக்கில் வந்து ஒரு வெற்றி படமாகவே ஆக்கிட்டாங்க. ஏன்னா படம் 70-75 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ முத்தையா படத்துலேயே அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ்னு சொல்லலாம் இந்த படத்தை. நம்ம கவுண்டில் நம்பர் 1 இடத்துல பார்க்க போகிற படம் கொம்பன் படம் தான் நம்ம முத்தையாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேற லெவல் ஒரு வெற்றி கொடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்த படம் சொல்ல முடியும். ஏன்னா படம் வந்து நம்ம கார்த்திக் அப்போ நல்ல ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகிட்டு வருது. அந்த டைமில் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி லட்சுமி மேனனுக்கும் அப்போ செம்ம பீக்கில் போயிட்டு இருக்காங்க. ராஜ்கிரனும் நல்ல கேரக்டர்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்போவில் வருது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாமனார் மருமகன் உறவுன்றது நம்ம தமிழ் சினிமாவில் இவ்வளோ அழகாக ஆக்சுவலி இவ்வளோ அவங்களுக்குள்ளே இருக்கிற சென்டிமீட்டரோட இப்படி பேச முடியுமான்றதை வந்து ரொம்பவே அழகாக வந்து கமர்ஷியலாக திரைக்கதை பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி இந்த படத்துக்கும் வந்து நெகட்டிவ் சொல்கிறவங்க சொல்லி தாங்க தீருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பொழப்பு, வேறு வழி கிடையாது. அவங்க வந்து சிறுபான்மையர் ஓட்டு வாங்கணும், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் வச்சு மோனோபோலி பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய தெரியாத சினிமா ரசிகர்களே ஆக்சுவலி இந்த மாதிரி படங்களை வந்து எதிர்க்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சவுத் சைடு மக்களில் மோஸ்ட் ஆஃப் ஆக்சுவலி மெஜாரிட்டியாக இந்த மாதிரியான மக்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு படம் எடுத்துறதுல முத்தையா வந்து ரொம்பவே கில்லடியாக இருந்திருக்காரு. அதுக்கெல்லாம் அல்டிமேட்டடாக இந்த கொம்பன் படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவை கண்டிப்பாக சொல்லலாம். ஆக்சுவலி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மத நம்பிக்கை ஆகட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நியாயம்
கோவம், இது எல்லாமே ரொம்பவே அழகாக சரிசமாக வந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படம் தேட்டரிலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு செம சூப்பர் ஹிட்டுங்கிறது ஒரு மெகா ஹிட் படம்ட்டே சொல்லலாம் தாராளமாக. அந்த அளவுக்கு வந்து தேட்டரில் ஒரு செம ஓட்டம் ஓடிச்சு நம்ம கொம்பன் படம். பாக்ஸ் ஆஃபீஸாகவும் நல்ல ஒரு வெற்றி. அதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச படம். இது வந்து உங்களுக்கு சவுத் சைடு மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி ஓவரால் தமிழ்நாட்டிலேயே கொம்பன் படம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த வாழ்வியல்ன்றதை அந்த அளவுக்கு அழகாக வந்து மக்கள்கிட்ட சூப்பராக கடத்திருப்பார் நம்ம முத்தையா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முத்தையாவோட உடனே இதோட முடிச்சுப்போம். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ பெருசாக போயிட்டு இருக்கும். நம்ம 8 படத்துக்கு எவ்வளோ தூரம் பேசுகிறனாலும் நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன்னா முத்தையா வந்து அவர் என்னையா பாவம் பண்ணார். ஆக்சுவலி படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சாராரை பற்றி படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் வேறு சிலருக்குலாம் அந்த சாராரை பற்றி நீ எப்படி படம் எடுக்கலான்றதான் அந்த காண்டே. ஸோ அதை வந்து நிறைய இடங்களில் வந்து நான் கலையணும். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து என்னென்ன மாதிரியோ படம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவரோட படத்தில் வந்து வன்முறை அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக ஓகே. அப்புறம் வந்து ஒரு டேரக்டராக டெம்ப்ளேட்டுன்னு ஒன்று வச்சு மொக்க பண்ணுறேன், இதை வந்து நான் ஒத்துப்பேன். ஆக்சுவலி இது நம்ம ராகவ லாரன்ஸ் ஆகட்டும், சுந்தர்சி ஆகட்டும், எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது முத்தையா 8 படம் வரைக்கும் ஓவராக போய்ட்டுருங்க, அவங்களாம் சீரிஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கண்டிப்பாக நல்லா வந்து இதுக்கு வந்து நெகட்டிவ் சொல்ல முடியும். ஆனால் அந்த ஆக்ஷன்றது ஆக்சுவலி டாப் ஹீரோக்களே இன்றைக்கி வந்து போதை மருந்து, அப்புறம் பீரங்கி, குண்டு அப்படி தானே போயிட்டு இருக்கு. சினிமாங்கிறதே இன்றைக்கி அப்படி தானே போயிட்டு இருக்கு. என்னால் அதை வந்து குற்றமே சொல்ல முடியாது முத்தையாவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் மண் சார்ந்து படம் எடுக்கிறது ஆக்சுவலி அந்த மண் சார்ந்த மக்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவர் படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு படம் எடுக்கும்போது வேற ஒருத்தவங்க மனசை ஒரு புண்படுத்துறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி அவங்கள பற்றி படம் எடுக்கிறனால வேற ஒருத்தவங்களுக்கு மனசு புண்படுத்தினாக்கா அதை சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ முத்தையா மேலே பல நெகட்டிவ்ஸ், அவர் படத்து மேலே வேற லெவல் வன்மம்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் கலையிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு வச்சுருந்தேன். இல்லை நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இது கம்மிங்க. முத்தையா மேலே வச்சிருக்கிற அந்த விமர்சனத்துக்குலாம் வந்து இன்னும் நிறையவே பேசி ஆக்சுவலி அவர் வந்து ஒழுங்காக தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் சும்மா இருங்க, இன்னும் எவ்வளோ பேர் என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் தோணும் எனக்கு. ஆனால் முத்தையாவை பார்த்தா, சார் நீங்கள் கமர்ஷியலாக கொஞ்சம் படம் பண்ணுறீங்க, பட் ஓவராலாக டெம்ப்ளேட்டை கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுங்கள்.